அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. கும்பராசி கும்பலக்கணம். கும்பத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. அப்ப கும்பராசி கும்பலக்கணம் என்பது கொஞ்சம் எல்லாருமே என்ன சொன்னா பேக்கடிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் தான். ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு வேகம் எடுத்து என்ன சொன்னான்னா ஒரு பொறுப்பற்ற தன்மைக்கு போயிடுவாங்க. ஒரு வேகத்தில் பொறுப்பற்ற தன்மையில் இருப்பாங்க. இதை அவங்க வாங்கி வந்த விதிப்பயன். கும்பலக்கணமாக இருந்தாலும் கும்பராசியாக இருந்தாலும் கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கும்பத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினாலும் அது பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். லக்கணமும் பிரச்சனைக்குரியது தான், ராசியும் பிரச்சனைக்குரியது தான். அப்போ இந்த பிரச்சனைக்குரியது என்பதை எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பிரச்சனைக்குரியது, ரைட்டு, இது பிரச்சனைக்குரியது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க, கும்பராசியில் போய் பிறந்தவங்க, கும்பத்தில் கிரகம் இருக்கிறவங்க, கும்பத்தில் கிரகம் இருந்து திசை நடப்பவர்கள் அனைவருமே என்ன செய்யணும்னா, காலையில் குடிச்சு முடிச்சுட்டு கீதா உபதேசத்தில், கீதா உபதேசம் இருக்கு இல்லையா, கடையில் புக்கு கேட்டீங்கன்னா கிடைக்கும். கீதா உபதேசம், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதா உபதேசம் பண்ணியது அப்படிங்கிற புக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா அதில் இருக்கிற கிரகத்தால் நீங்கள் சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சுட்ருப்பீங்க. இது உண்மையா அப்படின்னா உண்மை. ஒருத்தர் கும்பலத்தில் போய் தொழில் ஸ்தானாதிபதி உட்காந்துட்டாருன்னா அவர் தொழிலில் ஒரு சங்கடத்தையும் பிரச்சனையும் அனுபவிச்சுட்டே இருப்பார். சங்கடம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பார். கும்பத்திலிருந்து ஒரு திசை நடத்துது அப்படின்னாலும் அவர் அந்த பிரச்சனையை சந்திக்க போகிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் அனுபவ ரீதியாக எடுக்கப்பட்ட, ஆராய்ச்சியின் ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அப்போ கும்பம் என்று சொன்னாலே அதுவும் அங்கே பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா, ஆனால் அது ஒரு குடம். அப்போ இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் அடிக்கடி என்ன டெய்லி கீதா உபதேசத்தில் ஒரு 4 வரினாலும் படிக்கும். அதில் எந்த கிரகம் நிற்கிறதோ அது தலைகீழாக மாறி உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். தலைகீழாக மாறி உண்மையாகவே நன்மை செஞ்சிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா, அடிக்கடி கும்ப லக்கணக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், கும்பத்தில் இருந்து திசை நடப்பவர்கள், இப்போ கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் என்ன சொன்னான்னா, அதில் இருக்கிற அவிட்டத்திலேயோ சதயத்திலேயோ பூரட்டாதிலேயோ ஒரு கிரகம் போய் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க, அது ஏதாவது ஒரு ஆதிபத்தியமுடைய கிரகம்தான். இந்த 12 கட்டத்துக்கு உண்டான ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் தான் உட்கார்ந்துருக்கும். அந்த கிரகத்தால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக என்ன சொன்னால் நம்ம என்ன சொன்னால் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். உண்மையா என்று சொன்னால் 100% உண்மை. அப்போ அடிக்கடி கும்பத்தில் கிரகம் இருந்தாலும், கும்ப ராசியில் பிறந்திருந்தாலும், கும்ப லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர்கள் அடிக்கடி என்ன சொன்னாங்கன்னா கீதா உபதேசத்தை தினமும் நிறையா படிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கீதா உபதேச புக்கை முதல்ல வாங்கிருங்க. வாங்கிட்டு கீதா உபதேச புக்கை வாங்கிட்டு அதை உங்கள் கையில் என்ன சொன்னால் வச்சுக்கிட்டாலே என்ன சொன்னா அந்த கிரகங்கள் வேலை செஞ்சிடும். அதில் நீங்கள் அதை டெய்லி படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பலக்கணத்துக்காரர் இருக்கார். ரொம்ப என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் நொந்து போயிட்டேன். நொந்து போய் தான் இருக்கான். கும்ப லக்கணம், கும்ப ராசி ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா போராட்ட மனநிலை, பிரச்சனை,
ஏதாவது ஒரு கஷ்டம், வெளியே சொல்ல முடியாத கஷ்டம், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு சிறந்த அற்புதமான வழி கீதா உபதேசத்தை தினமும் படியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.